ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் தாங்க செய்ய போகிறோம். நான் பாதாம் பிசின் ஒரு கப்பில் ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3-4 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு அரை மூடி தேங்காய்ங்க, அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 4-5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, கொஞ்சம் முந்திரி, அப்புறம் பாதாம் ஒரு 6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம தேங்காவை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதில் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேங்க. நல்லா முத்தலான தேங்காய் தான். இப்போ இது பால் எடுத்துக்க போகிறோம். இது இப்போ நல்லா அரைச்சிக்கலாங்க நெய்ஸாக. இப்போ ஜூஸ் வடிகட்டியது நான் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ அதை நான் அரைச்சதை அந்த தேங்காவை நான் அதில் உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வடிகட்டுறதுல நம்ம ஊற்றியாச்சுங்க. ஊற்றி இப்போ கெட்டியான பாலை எடுத்துட்டோம். இது 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த நட்ஸை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் நடக்கடலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு 2 நிமிஷத்தில். இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து நம்ம பாலும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பாதாம் பிசின் நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி வெயில் டைமில் தேங்காய் பாலும் நம்மளுக்கு குளிர்ச்சி தான். இப்போ பாதாம் பிசினும் குளிர்ச்சி. நல்ல வெயிலில் இந்த மாதிரி நம்ம பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. நீங்களும் இதே மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எவ்வளோ போட்டாலுமே இது நல்லாயிருக்குங்க, ஜிகர்தண்டா மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாதாம், முந்திரி, நடக்கடலை, அதை அப்படியே நம்ம அந்த பாதாம் பிஸ்தனில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம அந்த பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹெல்த்தியான பாயசம். நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் சுவையான பாயசம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேரிச்சம்பழம், திராட்சை எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டுக்கலாங்க. வேறு என்ன நட்ஸ் இருந்தாலுமே நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயசம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு கடைசியாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்மளுக்கு கூலிங்காக வேணும்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி எடுத்து கொடுக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாயசம் நம்மளுக்கு சூப்பர். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து